வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ். ஆமாம். ஸோ இன்றைக்கி என்ன எபிசோட் பார்க்க போகிறீங்கன்னா, தினேஷ் அண்ணாவும் திவ்யாவும் எங்கள் வீட்டுக்கு வராங்க. இது ஆக்சுவலி வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்து திவ்யா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டா. ஓ மை காட், இங்கே இவ்வளோ நல்ல சலூன்லாம் இருக்கா அப்படி சொல்லி கேட்டா. அதனால் இப்போ அவளுக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணணுமா, அதனால் வந்து உங்கள் ஏரியாவுக்கு நான் வரேன் அப்படி சொல்லியிருந்தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க எங்களோட புது வீட்டுக்கு வராங்க. அவங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல, நம்ம செட்டப் பண்ணக்கப்புறம் பார்க்கல. ஏன்னா அவங்க பால் காய்ச்சல் எல்லாத்துக்கும் வந்தாங்க, பட் ஆனால் செட்டப் பண்ணக்கப்புறம் அவங்க இன்னும் வரல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ அவங்களோட ஒரு டே தான் எங்களுக்கு இன்னைக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமாம், எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேற பிளான்லாம் நிறையா இருக்கு. அது வந்து ஈவினிங்காக பார்ப்போம், அதையே வேற எபிசோட்ல கட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க வரப்போறாங்க. எடுத்து திவ்யா உனக்கு ஜூஸா போட்டு தருவா, பாத்துக்கோ. இல்ல திவ்யா, நான் நல்ல ஜூஸ் ஆல்ரெடி பாட்டில்ல இது வந்து சீவிட்டு. ஐயோ எனக்கா? ஆமா, காலையில போய் சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்து வந்தாங்க. வாங்க அந்த கதையை நான் இப்போ வந்து சொல்ல போறேன். போய் மட்டன் எடுத்து வந்தா இருங்க. மட்டன் வந்து எடுத்துட்டு வந்தா சின்ன பையன் போனன்னு ஏமாத்திட்டாங்க. நான் நைட்டி போட்டு போயிருந்தேன்னா என்னை ஏமாத்திருக்கவே மாட்டாங்க. யாரா முரட்டாளாக ஒரு வெறும் எலும்பு வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பையன் வெறும் எலும்பை வந்து சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் எலும்பு தான் பிரியாணி நல்லா இருக்கும். கொடுங்க. இப்படி டவுசர்ல இருந்தா யாரா இருந்தாலும் சின்ன பையன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி கறி கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமா போய் ரிட்டர்ன் பண்ணிடுவான். சரி ஓகேங்க. அண்ணா எங்க அம்மா திட்டினாங்கன்னா நீ இப்படி போய் சொல்ற. அண்ணா எங்க அம்மா திட்டினாங்கன்னா எலும்பு வாங்கிட்டு வந்துட்டேன்னு, காசு கொடுங்க எல்லாம் சோறு போட மாட்டாங்க அப்படி சொல்லு. உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா? பிரியாணிக்கு எலும்பு தான் நல்லா இருக்கும். வெறும் எலும்பு தான் இருக்கு. இல்லையே, இருக்கு, சதை இருக்கு. அது சதையே இல்ல, உன்ன மாதிரியே எலும்பு தோலுமா இருக்குது. ஆமா, என்ன பண்றது, உங்களெல்லாம் வந்து எலும்பு தோலுமா தான் இருக்கணும். நீ தப்பா பேசின காரணனால நாளைல இருந்து சிறிதுக்கு சோறு கிடையாது. இல்ல பிரியாணி வந்து எலும்பா இருந்துச்சு. சரியா? எலும்பா இருக்கு. பிரியாணி எலும்பா இருந்துச்சு, நான் தோலா இருந்தேன். படா லூசு. இல்ல எலும்பா இருந்தா தான் பிரியாணி நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு அதுக்கு அதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் பெரிய பெரிய பீஸா, மீடியம் சைஸ் பீஸா வாங்கியிருக்கேன். சரியா? நீங்க கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி. இல்ல அது மட்டும் தான். இங்க பெரிய பெரிய பீஸா இருக்கு, அதை எடுக்க முடியாது. நம்ம 4 பேருக்கு இருக்கிற 3 கிலோ 2 கிலோன்னு, அதனால கரெக்டா இருக்குன்னு சொல்லி எடுத்தேன். சரிங்களா? போறப்பே கேட்டேன், என்கிட்ட நெட்டும் இல்ல, போனுக்கு கால் பண்ணா திரும்பி ரீசார்ஜ் பண்ணல, காலும் பண்ண முடியாது. கேட்டேன், ஏதாவது வேணும் இப்பயே சொல்லுங்க. 500 மீட்டர் நடந்து போய் சக்கலான்ல வாங்கிட்டு வந்துட்டான். வெங்காயம் இல்ல, வெங்காயம் வாங்கிட்டு வரணும். ஆல்ரெடி போய் நடந்து வெயில் அடி 11 மணி வெயில போய் வாங்கிட்டு வந்துடுறான். திரும்ப வெங்காயம் இல்ல, வெங்காயம் வாங்கணுன்ற. இப்போ உனக்கு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கா இல்லையா? அம்மாங்கெல்லாம் எத்தனை டைம் கடைக்கு அனுப்புவாங்க, மறந்துட்டு கடை அது இங்க பக்கத்துல இருக்கும், அந்த மாதிரி இருக்கா இல்லையா உனக்கு? இல்லையே, அதுக்காக தான் அம்மா உன்னையும் திருப்பி இல்லையே, கடை இங்கக்குள்ள இருக்கும் பக்கத்துல. போய் மறுபடியும் வெங்காயம் ஓடு. நீ கியூட் பாயா சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியா இருங்க. ஆமா, நீதான் சின்ன பையன் நம்ம வீட்லயே. சிக்கனு சிறுத்தை குட்டி. ஆமா, இங்க ஒரு 100 பேர் இருக்கும். இப்ப நான் தான் நீதான் சின்ன பையன், ஓடி போய் குடுக்குன்னு வாங்கிட்டு வரணும். சரி, இப்ப போய் வாங்கிட்டு வரேன். திவ்யா படம் பேசினா அது வேற சிக்கன் உளுந்த தட்டுல உளுந்து தொலைஞ்சிச்சு, நாத்தம் அடிக்கும். இல்லாட்டி கமுக்கமா எடுத்து இல்ல திவ்யா, உனக்கு ஆல்ரெடி ஜூஸ் போட்டு நான் வந்து கிளாஸ்ல வச்சு பாட்டில்ல வச்சிட்டேன். இது வந்து சிறிதுக்கு. ஆமா திவ்யா பார்த்தேன், நீங்க உஷாரா போட்டாங்க திவ்யா உனக்கு. ஆனா எங்களுக்கு தான் எதுவும் இல்ல. நன்னாரி ஊத்துன குளு சர்பத், வாட்டர்மெலன் சர்பத். ஃப்ரிட்ஜ்ல வைக்கலையா உங்களுக்கு? வைக்கணும். எப்போ திடீர்னு வந்து எங்களுக்கு ஜல்பு நாங்க குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல, நானே குடிப்பேன். அவங்க வேணாம். இல்ல அவங்க குடிக்கலன்னா நாம என் நாய்க்கு ஊத்தணும், நம்மளே சாப்பிட்டுறலாம். அந்த மாதிரி நாங்களே சாப்பிட்டுருவோம். இல்ல அவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் யாருக்கு வெயில் அடிக்கலீங்க. ஆமா, ஒரே ஒரு நாள் தாங்க பனிமூட்டமா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து எல்லாம் காணாம போயிடுச்சு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்க வந்து மோனி பிரியாணில ஆடி போயிருவீங்க. ஆடி சட்டியை பத்த வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? இருங்க உள்ள போடுறேன். ஃபர்ஸ்ட் பத்த வைக்காம போட்டுரு உள்ளக்கா. போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு பத்த வச்சு மூடி வச்சிரும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. குக்கிங் சேனலா? ஏன் அதுவும் போடுவோம். எது கிடைக்க எடுத்து போட்டுருவோம். கீழே அடக்கா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். ஓகே, இப்போ மட்டன் போட்டுட்டு மட்டன்ல இறங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு போட்டுட்டு, சரி, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன்.
வியாபாரம் மார்க்கெட்டிங் போடு. மார்க்கெட்டிங்லாம் இல்லை, நான் அரைச்சி வச்சுருக்கேன் பெருமை பீத்தல், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அதை வந்து சேர்த்திக்க போகிறேன். அதையும் போட்டு மட்டனை வந்து ஒரு 5-6 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு போன்னால சீக்கிரம் வெந்துரும்னு நினைக்கிறேன். போன் இல்லாட்டி ரொம்ப நாராக இருக்கும் கிரேவிக்கு. நான் ஆனாலும் இவ்வளோ எலும்பா ஒரு மனுஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ரைட். இப்படி ஒரு மணி பார்த்தீங்கன்னா 1 மணி 12 மணிக்கு வரேன்னு சொன்னார். கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டியே இல்லாமல் இப்போ தான் கால் பண்ணி கீழே இருக்கேன் வரவான்னு கேட்குறாரு. வரவான்னு பயந்துக்கினே கேட்குறீங்களே, ஏன் அந்த பயம்? ஏன் நம்ம சாப்பிட்ருவோமா அவங்கள? மற்றவங்க பார்த்து பயப்படலாம், மோனி குக்கிங்கை பார்த்து பயப்படலாமா? முடியவே முடியாது. ஏய் கம்முன்னு தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் மாட்டிக்காது. சூப்பராக சமைப்பா. என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ஃப்ரெண்ட் எல்லாரும் கெஸ்ட்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட், கமெண்ட்ஸில் திட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் விருந்தாளி இல்லையா அவங்க? விருந்தாளிங்கிறது வேற. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் விருந்தாளின்னு சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு கேமராவோட நிற்பா பாருங்க ஜாலியா. இருங்க, எங்காலும் திறக்க முடியாமல் திணறின்னு இருக்கேன். நாங்க சொல்லிதாங்க ஓபன் பண்ணோம். கண்டிப்பா கேமரா வச்சு கேமராவோட நிப்பாங்க டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். நீ சொன்னா இல்லையா? வாங்க வாங்க பாலா அமீபா இல்ல வாங்க. அமீபான்னு நினைச்சிட்டாரு. சரிப்பா, என் குழந்தைக்கு வந்ததுமே கேவலப்படுத்துறீங்க. வாங்க வாங்க வாங்க. ஏங்க ரொம்ப பேசாதீங்க, பிரியாணியை கொலைய விட்டுருவா தெரியும்ல ஏதாச்சும் பேசுனீங்கன்னா. இவங்க அடி வாங்க போறாண்டி கன்ஃபார்ம். இவர் உள்ள வந்துட்டு வாங்கண்ணா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். ஐயோ நான் மறந்துட்டேனே. எல்லாமே எல்லாத்தையும் இறக்கிட்டோங்க. வீடு பாக்குறீங்க, லைட் போடுப்பா. பாத்தீங்களா பகல்லே லைட் போடுவோம். அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல, 10 ரூபா லைட் போல தான் எரியும். இதுவே திறந்துட்டுக்கலாம். ஆனா எல்லாரும் பாத்துருவாங்க நீங்க உட்கார்றதுக்கு. இதுக்கு அப்ப கொடுத்ததுன்னா இல்ல ஃபியூச்சரிஸ்டிக் அடிச்சு கொடுத்தான். 2024 இருந்து 2025 அடிச்சு கொடுத்தாப்ல. அமச்சி அடிச்சு கொடுத்தான். அடுத்த வருஷம் வாங்கிடுவீங்களா அடிச்சு? இல்ல அந்த வருஷம் பாக்கானே. இன்னும் கல்யாண வீடியோவே வரல எங்களுக்கு. சரி அதெல்லாம் அங்க கராமால வாங்கணும்ல அன்னைக்கு. அப்ப வாங்கினது சொட்டு சொட்டா ஊத்து வளர்த்தி அவ்வளவு பெருசா ஆகிருக்கோம் பாத்தீங்களா? பெருசா ஆக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த பக்கம் திறக்காது ப்ரோ, அந்த பக்கம் மட்டும் திறக்கும். பாருங்க பாருங்க. இந்த ஸ்டாண்ட் எல்லாம் அங்கேயே வாங்குனீங்களா? இல்ல ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஊர்ல இருந்து மீஷோல ஆர்டர். நீ மீஷோன்னு ஏதாவது சொல்லாத பண்ணி ஆல்ரெடி டெமோன்னு ஒன்னு சொன்னியா? இங்க வாங்க கூடாது, எதுனாலும் இந்தியா தான். அதுல ஆர்டர் பண்ணி 10 நாள் ஆச்சு. அதுல பார்த்தா இன்னும் வந்துட்டு இருக்கு, அனுப்பிச்சிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறாங்க. இதுல இவ வேற என்னைய கிளிக்கிறோம். என்ன இன்னும் வரல? என்ன இன்னும் வரல? சீக்கிரம் வந்துருச்சு. அப்படி சொல்லல. இல்ல மோனிக்கு லேட்டா தான் வந்துச்சு. வாங்க உட்காருங்க வாங்க. ஃபுல்லா இதுல போட்டோம். நம்மளோட உங்களுக்கு நடுவுல எதுமே கிடையாது உங்களுக்கு. கீழ ட்ராலி வச்சிட்டோம், மேலயும் ட்ராலி ஏத்திட்டோம். அதுக்கு மேல மோனி உனக்கு கைப்பட கூடாதுன்னு அவ்வளவு தூரத்துல ஒரு ஏதோ அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா. அது எனக்கு எட்டாதுங்க. இவரு வச்சிட்டாரு தானே? ஏங்க அது ஆல்ரெடி இருந்துச்சுங்க, நீங்க தான் வந்து பாத்தீங்க. ஏன் வீடு பார்த்த உங்களுக்கே என்ன ஆகல? என்னன்னா இங்க வந்து இருந்ததுல கவர் மாதிரி அதை எடுத்துட்டாங்க. அது தூக்கிட்டு ஃப்ரிட்ஜ் வச்சிட்டோம். எல்லா எக்ஸ்பிரஷனையும் கவர் பண்றேன். எக்ஸ்பர்ட்டா? நல்லா இருக்கு மோனி கை. ஏய் நன்னாரி ஊத்துனியா இல்லையா உங்களுக்கு? ஊத்திருக்கேன். நல்லா இனிப்பா இருக்கா? சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லுங்க. சரிதான். சரிப்பா நல்லா இருக்கு மோனி. அப்புறம் ஏன் நான் ஆஃப் த கேமரா? ஏதாச்சும் மாத்தி சொன்னா அடுத்து தர மாட்டோம். திவ்யா நீ இங்க உட்கார, அப்பதான் கவர் பண்ண முடியும். திவ்யா நீ அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்க கூடாது. கேமரா நீ இல்ல ஃப்ரேம் சோஃபால தான் வச்சிருக்கோம் சரியா? நீ இங்க உட்கார்ந்தீனா எனக்கு தெரியும். நான்லாம் அங்க போனா மல்லாந்து கிடந்த அன்னைக்கு பாத்தியா இல்லையா? இவ உட்கார்றதுக்கு அப்படிங்கிற நெல்ல நம்ம வீடு தான். நான்லாம் தான் மல்லாந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. நீ என்ன தம்பி அவ்வளவு மேல இல்ல தம்பி. அந்த மாதிரி திவ்யா நான் படுத்தே விட்டேன். இவங்கெல்லாம் தான் இங்க உட்காந்துட்டு இருந்தாங்க பாவம். முதுகுலி இருந்த ஸ்நானம் நீராவி இன்ஜின் மாதிரி மெதுவா தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்ல நம்ம வீட்ல அன்னைக்குல நீ தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க இருந்த. திவ்யா உனக்கு நல்ல கனவு வருதா கெட்ட கனவு வருதா? நான் இருக்கும்போது எப்படி கெட்ட கனவு வரும்? ட்ரீம் கேச்சர் வாங்கி வச்சுக்கோ, அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் போடுவோம். ஏய் சும்மாறா, எனக்கு ஆனாலும் வருதுனா. ஏதோ நீ மாட்டனா உனக்கு நல்ல கனவா தான் வருமா? நைஸா மோனி கிட்ட போய் கேப்பேன், எங்க வாங்குனா சொல்லு. எங்கனா பாலிலேண்ட் தான். நீ மீஷோல வாங்கு சரியா? நமக்கெல்லாம் மீஷோ தான் கரெக்ட். அந்த அடுத்த டைம் ஊருக்கு போய் ரொம்ப சேர்ந்து ஒன்று வாங்கிட்டு வந்துரு. சரி ட்ரீம் கேச்சர் வாங்கிட்டேன்னா கனவு கெட்ட கனவு வருதா? ஓய் இவன் வராண்டி கனவு.
அசையாத மரம் ஒன்று. வாழ்க்கையிலே நான் தானே இருக்கேன். என்னை பத்தி எவ்வளவு தடுக்கணும்னு சொல்லிருக்கேன். அதுக்கு இவ்வளவு மேல இல்ல, கொஞ்சம் கீழே இல்ல, சொல்லு. நான் அப்படிதான் சொல்றேன். சே அசிங்கப்பட்டீங்க. புருஷன் கனவு வரதே கெட்டதாகி போச்சுங்க இப்பெல்லாம். பக்கத்துலயே இருக்கீங்க, கனவுலயே எதுக்கு வரீங்க? கனவுலயே வேற ஏதாவது நல்லா சரி பக்கத்துல இல்லாம பாய்ஸ் ரூமுக்கு போனா அப்பயும் திட்டுறீங்களே. ஏய் போகக்கூடாது. அப்படின்னு தினேஷ் போல கேக்குறாரு. இல்ல அவர்தான் கேக்குறாரு. ஓ, அப்படி வரீங்களா? இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி கொடுக்காம வீட்டுக்கு கொடுத்து ஸ்கிரிப்டே கிடையாது எங்களுக்கு, டைரக்ட் ஆக்ஷன் தான். ஆமா கையில கிடைக்கிறதுக்கு அடிச்சுடுவா. உன்னை இதே சொல்லிட்டே இருக்காங்க, நீ டேஞ்சர் கேர்ள்ன்ற மாதிரியே. டேஞ்சர் கேர்ள் நாங்க சொல்லவே இல்லை. நீங்க தான் வந்து புருஷன் பேசுறாங்க. உன் ஃபேன்ஸ் வேற இங்க இருக்காங்க திவ்யா, பக்கத்து வீட்ல எல்லாம். ஆமா நீ பாருங்க, வாரத்துல 3 நாள் குழம்பு வைக்க மாட்டா. எதிர்த்த வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க சரியா, ஒரு அக்கால 2 பேரு, 3 பேர் இருக்காங்க. இந்த ஆப்போசிட்ல அடுத்ததுல ஒண்ணு, அந்த பக்கம் ஒரு ஆளு. துர்கா கூப்பிட்டா நான் அங்க போறேன், இந்த அக்கா கூப்பிட்டா அங்க போறேன். எங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஆபீஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த அக்கா வீட்டுல இல்ல ஷாப்பிங்கு சாயங்காலம் செட்டிலோட ஜாலியா இருக்கான். ஜாலியா இருக்கிற. அவங்க வேற கேட்டாங்க, திவ்யாலாம் உங்க வீட்டுக்கு வர இன்னைக்கு தான் மாட்டாங்க. வரும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க வீடியோ. வெளிய வரணும், ரைட் எடுக்கணும். வெரி குட் வெரி குட். திவ்யா வீட்டுக்கு நம்ம போலான்ட்டு இருந்தாங்க. ஏன் எனக்கு வழி தெரியாதுங்க, நான் அவளை தமிழ் மட்டும் வரதுனா வரமாட்டா. இங்க வரணும், அப்புறமா T8 T03. சூப்பர் செல்வா, நீ அவ்வளவு கூட வாரத்துல எல்லா நாளும் புளிக்கு இது கொடுத்துருவாங்க, மீன் குழம்பு ஜாலியா. உனக்கு அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் காத்தா இல்லையா? நாங்க மொத்த பட்ஜெட்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாப்பா. நம்ம வீட்டுக்கு யாரும் இல்லையா, சைனீஸ்காரங்க இருக்கு. ஒரு நாள் உளுந்தஞ்சோறு உளுந்தன் துவையல்னு என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க, வச்சு அமைக்க முறுக்கு. நீ இங்க வந்து நாங்க பாத்திரத்தோட வரோம். மகாபிரபு நீங்க எங்கே வந்துட்டீங்களா? அப்புறம் துவையலுக்கு ஒரு அக்கா வச்சிருக்கா. விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு. நாம விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கா. அவங்களும் தான் நேத்து எனக்கு மஷ்ரூம் பிரியாணி கொடுத்தாங்க. நீ என்ன கொடுத்த? நானும் பொங்கல் சேர்த்து மோனி இப்ப என்ன கொடுத்த? சக்கரை பொங்கல் கொடுத்தியா? நான் சக்கரை பொங்கல் கொடுத்தேன், சூப்பரா இருக்கு சொன்னாங்க. அப்புறம் நேத்து கூட தோசை கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தேன். நானும் கொடுப்பேன். நானும் போய் நேத்து என்னோட வெஜ் பிரியாணி இப்பெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் செய்யறது, அவங்களுக்கும் செய்யறேன் சேர்த்து. வெல்கம் டு மோனிஸ் பிரியாணி. அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. குண்டா சின்னதே கரண்டி பெருசு, அதுதான் எங்களோட பிரியாணி. கிண்டமுள்ள சின்னதுல எடுக்கிறேன். சொல்லுங்க. இந்த பிரியாணில என்னெல்லாம் போட்டீங்க மோனி? அன்பு பாசம். ஏய் அத பத்தி கேட்கல. நீ என்ன போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். மோனி சூப்பரா இருக்கு. எப்படி டச்சிங் ஃபீலிங்கா? கட்சிக்கு ஃபீலிங்கா? பிரியாணி அப்பல இருந்து தப்பு தப்பா பேசுறாப்ல. நீ மட்டும் லிப் லாக்ல எழுதி நீ வச்சிருக்க. அது ஜிப் லாக்குங்க. இப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? மோனி இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிட்டேங்கிறதுனால சரி அடுத்த ஆட்டம் வாங்க. வீடியோ கூட இல்லையா உங்கள்ட்ட? இல்ல நான் போட்டேன். கலர் கலரா நிறைய வச்சிருக்கா. அம்மா எதையோ இறக்குமா, நல்ல நல்ல கடை வச்சிட்டு. அடிச்சு விட்டுறாங்க. இவ்வளவு நேரம் நல்லா ஜெயிக்கும் பாதையில் சென்று கொண்டிருந்த ஸ்ரீதர் மோனியோட அறிவாற்றலால இப்ப 6 கார்டு எடுத்திருக்காங்க. அங்க பாருங்க, +4 +2. இவ மிரட்டுறீங்க. இவங்க வந்து வெச்சிட்டு எல்லாரையும் போடலாமா வேணாமா? அதனால இந்த அறிவை ஆட்டத்தோட நிறுத்திட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. நம்மளால நம்ம குடும்பம் தாங்காது. ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கிறேன். அவ அறிவை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா முடிஞ்சு போச்சு. Several months later. எங்க வந்திருக்கோம்? வீட்ல டீ வைக்காம வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்க பிரியாணி சாப்பிடுறதுனால கூப்பிட்டீங்க, டீ குடிக்க கூப்பிடல. இல்ல எங்க வீட்டுல பால் இல்லைங்க, நீங்க பால் காப்பி தான் குடிப்பீங்க. அதனால தான். இல்லாம மோனி டீ நல்லா இல்லன்றதுனால இல்ல. நீங்க பிளாக் காபி குடிக்க மாட்டீங்களே, குடிப்பீங்களா? நாங்க அதான் அதிகமா குடிப்போம், அதனால நாங்க அது மட்டும் தான் குடிப்போம். இந்த மாதிரி வித்தெல்லாம் நீ எப்ப கத்துக்க போற? வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடும். சரியா? கூப்பிட்டியா அவங்கள? அவ வீட்டுக்கே கூப்பிட மாட்டா. ஏய் முதல்ல கூப்பிடுறீ வீட்டுக்கு. முதல்ல வீட்டுக்கு கூப்பிடுங்க, அப்புறமா இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். யாராவது பார்த்தோம்னா ஃபேமிலியா எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு தடவை வந்துட்டு போங்க. ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போங்க, அடுத்த தடவை வராதீங்க. அடுத்த தடவை நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, வந்துட்டு போங்க, அடுத்த வாரம் இல்ல vacation போயிட்டு வந்துடுறாங்க. ஓகே மறந்துடுறேன் என்னன்னு சொல்றேன். எனக்கு தெரியும் பாப்பா நீ. ஏய் கை சியர்ஸ் அடிக்க தானே போனேன். ஏய் சிட். இந்தால பிரியாணி நல்லா இருந்துச்சு பிரியாணி, நல்லா இருந்துச்சு. வெரி குட். இந்த பிரியாணிக்கு நாங்க எந்தாப்புல பிரியாணி செய்யல. எதுதாப்புல வேணாம், பாசமா செஞ்சீங்கன்னா போதும். இந்த பிரியாணி டவுன் பண்ணி டிவோட் பிரியாணி எடுக்கிறோம். இல்ல இல்ல ஏன் டிவோ அதெல்லாம் இறக்குற நீ இறக்குற ஆமா. அதை நான் பாக்குறேன். அத நான் பாக்குறேன். ஆட்டத்துக்குலாம் வர மாட்டேன், வேடிக்கை விளையாடலாம் கூப்பிடாது என்ன. ஸோ இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம்? த்ரெட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு இவங்க 2 பேரும் நாட் அலவுட். ஆனால் டீ கடையிலே இவங்களை காசு கொடுக்க சொல்லிட்டு ஓடிடுவோம் நாங்கள். இப்போ இங்கனக்குள்ளே உட்காந்துருவேன். இங்கே உட்காந்து அவருக்கு 2 மணி நேரம் ஏங்க போயிருங்க தம்பி ஓடிரு
போன வாரம் உங்களை கதற விட்ட மாதிரி இந்த வாரம் புதுசா ஏதாவது ஒரு கதற விட்டுருவாரு. யாருக்காவது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும்னா இவரை கான்டாக்ட் சிறிது. ஆமா முதல் 2 ஐடியா ஃப்ரீயா தரப்படும். ஏன்னா அதோட ஓடிடுவீங்க. டேய் டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறனா டேய்.